ஓடுறா, மாண்டே உடச்சிரு, ஓடுறா. வழக்கமாறு மா, என்னம்மா இன்னும் காணோம்? என்னன்னு தெரியலையேடி, எனக்கு ஏதோ ரொம்ப பயமா இருக்கு. மா, உனக்கு துளசி அணியை ரொம்ப பிடிக்குமா? அம்மா, அம்மா. அம்மாடி துளசி, உனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லையே? இல்லம்மா, அதெல்லாம் எதுவும் இல்ல. நான் மட்டும் போலன்னா இவ்வளவு நேரம் சேது தூக்கிட்டு போயிருக்கேன். என்னடா சொல்ற? அவரை எதுக்குமா அனுப்புனீங்க? எவ்வளவு நாளைக்கு தான் என்ன உங்களால பாதுகாக்க முடியும்? நீ எங்க கூட இருக்கிற வரைக்கும் நாங்க தானமா உன்னை பாதுகாக்கணும். உன்னை அலட்சியமா விட்டுட முடியுமா? டிவோர்ஸ் வந்ததும் போக தானமா போறேன். துளசி, போறப்ப போலாம். இப்ப நீ எங்க கூட தானே இருக்க. நீயும் இந்த குடும்பம் தான். ஆமா அண்ணி, அம்மா சொன்னா சரியாதான் இருக்கும். அம்மா, அந்த சேதுவை இப்படியே விட்டா பிரச்சனை. யோசிச்சு ஒரு முடிவு எடுத்து சொல்ல சொல்லுங்க. அவன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனுக்கு ஒரு முடிவு கட்டணும். துளசிக்கு சம்மதமானு கேட்டு சொல்லுங்க. நாளைக்கே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். இல்லைன்னா எப்ப என்ன வேணாலும் நடக்கும். விசாரிச்சுமா, சிவா தம்பி வரலன்னா அந்த சேது எங்களை கூட்டிட்டு போயிருப்பான். சிவா சொன்னான். எனக்கு என்னமோ திக்கு திக்குன்னு இருந்துச்சு. அதாம அவனை அனுப்பி வச்சேன். அண்ணி, இனிமே தனியா எங்கேயும் வெளியில போகாதீங்க. சிவா தம்பி என்ன சொல்லிச்சு தெரியுமாம்மா? சித்தி, நீ பேசாம இரு. துளசி கழுத்துல நான் கட்டின தாலி இருக்கிற வரைக்கும் அவ எனக்கு பொண்டாட்டிதான். நான் தான் அவளுக்கு பாதுகாப்புன்னு ஒரு சிங்கம் மாதிரி வந்து சொல்லிச்சுமா. சித்தி, எதுக்குப்பா அவங்க கிட்ட இதை சொல்றீங்க? பரவாயில்ல அண்ணி, நல்லா தானே சொல்லிருக்காங்க. கடவுள் என்ன நினைச்சிருக்கானோ அதுதாம்மா நடக்கும். கடவுளே, வாங்க. வா.
துளசி கழுத்துல நான் கட்டின தாலி இருக்கிற வரைக்கும் அவ எனக்கு கொண்டாட்டிதான். நான் தான் அவளுக்கு பாதுகாப்புன்னு ஒரு சிங்கம் மாதிரி வந்து சொல்லிச்சு. துளசி கழுத்துல நான் கட்டின தாலி இருக்கிற வரைக்கும் அவ எனக்கு கொண்டாட்டிதான்.